இறங்கல இறங்கடா கீழே. அந்தான போய் நில்லு. எல்லாம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு தான் ஆப்பு வரும். ஊத்துறா அந்த மொட்டைத்தாள் மேலே ஊத்துறா உனக்கு. போய் அந்தான பிடி பனை பிடி. மேலே ஏறி பிடி. ஒரு 10 லிட்டர் ஊத்துறா சொல்லு. ஓட்டிட்டு வந்துடலாம். அது ஓடிட்டு குஞ்சு மாமா வேற அதுங்காட்டி. உனக்கு தெரியாது மருத்துவ கைக்கு ஏன்னா சந்தோஷ வண்டி ஓட்டி ஓட்டி சுஜித் வந்து விரல எடுத்து அழிஞ்சு போச்சு. வச்சு அழுத்தாத நான் சுடுதுண்ணா. நோய் வச்சு அழுத்தாத பேசிக்கலாம். இவ்வளோ வெயிட் நான் பிடிச்சோட இருக்க முடியும். சுஜித் என்ன பண்ணுவார் பாவம். அதான் பிடிக்கணும். பிடிப்பாங்க. ஒரு 10 லிட்டர் கீழே போகுது கீழே போகுது. தூக்கி ஊற்ற மாட்டீங்க. சத்து பத்தல நலனுக்கு வெயிட் 50 கிலோ இருக்குமா? போதும் விடு. அப்புறம் 10 அங்கே அடிச்சிக்கலாம். போதும் விடு. பர்சன்ட் போட்டோம். இப்படியே போய் வெங்கடாச்சலம் வீட்டு மேலே போய் போயிடலாம். சந்தோஷம் வண்டி எடுத்துரும். ஓகே நண்பா, நீங்கள் என்ன நம்ம வீடியோவில் பார்க்கணும்னா மஞ்சு கோலா ஏதோ ஒன்று வேச்சிருக்கிறாங்களாம். கேட்டால் இழந்துட்டு தான் அப்படிங்கிறாங்க. போய் ஓட்டி பார்க்கலாம். ஓதோ வருமா இல்லை எல்லாம் ரோடாக்குமான்னு தெரில. போனால் தான் தெரியும். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே நண்பா, நாம் ஒரு வீடியோ எடுக்கலான்னா தான் பொழுது நிற்கும். போனால் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு நாங்கள் இந்த கொஞ்சோண்டு தடத்தில் போகிறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஒவ்வொருத்தர் கேட்டால் ஒவ்வொரு சைட்டுக்காரர் எங்கள் ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் ப்ரோ தடமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எல்லாத்துமே ரோட்லேயே போயிட்டு இந்த கொஞ்சோண்டு தடத்தில் போகிறதுக்கு நாடா தடம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். யாருங்க என்ன அழுத்தம் அப்படின்னா அப்புறம் இப்படி தடம் இருந்தால் அப்புறம் எவ்வளோ தான் பார்த்து பார்த்து டாப்பு போட்டாலும் தாங்காது ப்ரோ. டாப்பு வீணாக தான் போகும். இப்படி புடுறா சந்தோஷ். இப்படி பிடிச்சா பிடிக்க முடியாது. 2 கையில் பிடிச்சிட்டு இருக்கிற. இப்போ என்கிட்ட இல்லை. நான் வண்டி ஆட்டினாலும் கரெக்டாக கேமரா இருக்குதா இல்லையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒடிங்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கிற. பழம் பாரு 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 போகிற வேகத்தை பாரு. பாத்துரா வாணிக்கு ஓட தண்ணியில் விட்டுறாத. போ போ. ஓகே நண்பா, இதுதான் எங்கள் ஊர் திருமணி முத்தாத்தோட தண்ணி. கலரை பார்த்தீங்களா? வேறு வழி இல்லை. எங்களுக்கு இந்த தண்ணி விட்டாலும் தண்ணி இல்லை நண்பா. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த தண்ணியெலாம் பழிக்க மாட்டோம். எங்களுக்கு இதுதான் தெய்வம், தங்கமான தண்ணி. அங்கெங்கடா போகிறேன், அங்கெங்கடா இறங்க வச்சுட்டு. டேய் அவனை கூப்பிட்றா. இங்கேயா இறங்கடா. அங்கெல்லாம் இறங்குறதுக்கு இடம் இல்லடா. சரி எந்த வயல் ஓட்டுறது? அங்கதான் தளவு தானா? போ. பைப்புக்கு இது கடந்தா எடுத்து போடுங்கட்டா. பைப்புக்கு இது கடந்தா எடுத்து போடுங்க. பைப் ஒன்று கிடக்குது பாருங்க. உள்ள வளர்த்தி பைப். அது அவ்வளோதான். உள்ள எதுவும் இருக்காதுல்ல. ஓகே நண்பா. ஆமாம்மா, அதுக்கு தான் நான் கேட்டேன். முத்தி போச்சா இளந்தட்டான்னு கேளுங்கண்ணா அப்படின்னு. ஆ ஆ
என்றைக்குமே இந்த பூண்டை வந்து இப்படி ஒடிச்சா ஒடிஞ்சு வரணும். இதே காய் வந்துருச்சு வரவே வராது. சேர் தான் ஓட்டணும். இதுதான் கரெக்டாக இல்லை, இதுதான். ஆனால் ஓட்டி ஒரு சால் ஓட்டினா போதும். இதுதான் கரெக்டான பதம். ஓகே நண்பா, பார்த்தீங்களா? இது வந்து இதுதான் பதம். இது வந்து ஒவ்வொருத்தரும் மஞ்சு கோலுங்க. நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேர் ஓட்டும் போது இது ஒரு வீடியோ போட்டிருப்போம் ப்ரோ, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் ஊரில் தக்க பூண்டுன்னு சொன்னேன். அதுக்கு இருந்து இது தக்க பூண்டு இல்லை ப்ரோ, என்னான்னு சொன்னாங்க. தக்க பூண்டு இல்லை, இது வந்து மஞ்சு கோல். ஒரே தான் ப்ரோ சேர் எப்படி வெட்டுது பாரு. இது இன்னும் கொஞ்சம் முத்திரத்தை விட்டுட்டோம்னா வெட்டாதுன்னு வச்சுக்காங்களே. ஸோ அதனால் வந்து இது பதமாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டுட்டோம் சோழி முடிஞ்சு போயிடும். ரொட்டேட்டர்லாம் ஃபுல்லாக ரோல் ஆகிக்கணும். காடு ஈரமாகுது, ஈரமாகுது, ரோல் ஆகுதா? அதெல்லாம் ஓட்டி சரியாக போயிடும். மாப்பிள்ள தென்னம்பளம் இருக்குது, எல்லாம் ஓட்டி விடாதே பாருங்க. எத்தலோண்டு இருக்குது இந்த தக்காளி பூண்டுக்குள்ளே இருந்தால் எப்படி ப்ரோ தெரியும்? இருக்குதா? ஒன்றே போடுவேன் பாரு, இது நேராக இருக்குது. எக்கனாமிக்கில் மாற்றி விட்றேன். எங்க போட்டு பார்க்கலாம். நல்லா ரோல் ஆகிட்டு போகிறோம், அதனால் எக்கனாமிக்கில் மாற்றிட்டு வரும். கீழே குறைச்சி ஓட்டு. காடு ஈரலைன்னா ரோல் ஆகாது ப்ரோ, ஓரளவுக்கு வெட்டிவிடும். காடு ஈரமாக இருக்குது, இந்த பக்கம்லாம் அரை வயல் ஈரமாக இருக்குது ப்ரோ. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா ரோல் ஆகுது. மாமா காடு ஈரமாக இருக்குதுங்க மாமா. இல்லை போச்சு ஒன்று. இது ஓகே நண்பா. வந்தது என்னங்கிறானுங்க, இவன் எதுக்கடா வரான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேள ஓட்டு பார்த்துக்கலாம். டீசல் ஒரு 10 லிட்டர் தான் ப்ரோ ஊற்றிக்கோங்க. டீசல் வேறு கம்மியாக இருக்குதான். ஒரு பிள்ளைய வேலை போட்டு தள்ளிவிட்டீங்க. ஓகே, நம்ம இந்த டாய்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுட்டோம்ல, அதை நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. அது டெமோ வண்டி தான் ப்ரோ. அது எல்லா நண்பர்களும் சின்ன வண்டியெலாம் டீசல் கம்மியாக தான் போகும் ப்ரோ. அது ஒரு பக்கமாக இழுக்குதுங்கிறீங்களா, அது பிரேக் லைனிங் தான் கம்ப்ளைண்ட்டு. புரியல யா? கடிக்காது ஓட்டு, எல்லாமே சோளானா பறக்குதான் ப்ரோ. ஒரு பிள்ளை வேற போட்டாங்கன்னா, அது அந்த இடத்துல ஒரு பிள்ளை ஒன்று இருந்துச்சு.
போட்டாங்க. இது எக்கனாமிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், பைப்பாட்டில் இல்லை, எக்கனாமிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இது இன்னொரு 2 நாள் காஞ்சி வாட்டி ஓட்டலாம் ப்ரோ. இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுனா, இன்னொரு காஞ்சி வாட்டி இன்னொரு ஐட்டம் ஓட்டினா பதமாக இருக்கும், ஆனால் மானம் ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. அதனால் மழை வந்துருமா என்னன்னு தெரிஞ்சிருக்கலா தெரியல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒடிச்சு விட்ருங்க, அப்புறம் திரும்பியும் வந்து முத்தி போச்சுன்னா ஓட்ட முடியாதுன்னு பார்த்து சொல்லிட்டாங்க ப்ரோ. அதனால் வந்து நம்ம சுஜித் பாண்டி அவர்கள் ஓட்டி கொண்டு இருக்கிறார். அப்புறம் இப்போ கமெண்டை கூட ஒழுங்காக ரீட் பண்ண முடியாது, எல்லாம் சீசன் டைமா, பொழுதுனிக்கும் அந்த வேலை இந்த வேலைன்னு சரியாக இருக்குது நண்பா. எப்படியோ நீங்கள் கேட்ட நிறையா பேர் இந்த பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த ஃப்ரண்ட் வீல் ஆயில் மாற்றுறது, டெய்லர் ஆயில் செக் பண்ணுறது, க்ரீஸ் மாற்றுறது, இதெல்லாம் ஒரு வீடியோ கேட்குறீங்க. கண்டிப்பாக அது ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓ எப்படியோ ஒரு தென்னமலையை போட்டு தள்ளிப்பீங்களா காட்டுக்காரங்க? சரி சொல்லிட்டு போயிடலாம் போகும்போது, அவங்க வேற பிள்ளைய வச்சுருவான். என்னக்கா ஏண்டா லைட்டாக பட்டா என்ன, அதிகமாக பட்டா என்ன, பட்டது தானே. எங்கடா இருக்குது ஓடு தண்ணிப்பாத, கொஞ்சம் எட்ட கூட ஒரு நூறு பிடி. அதனால இப்போ கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கிறதா, அது இன்னொரு கிட்ட அலையில் இப்படி போட்டுக்கலாம். பஸ்ஸு தானே ஓடுது, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, டீசல் வேறு 4.5 லிட்டருக்கு மேலே போகுது. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஓடுன்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு வந்தோம். இதை ஓட்டி முடிச்ச உடனே ட்ரை ஆகிட மாட்டேங்குது. சரி ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்குன்னு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ரோல் ஆகுது. ஏற்கனவே கட்டி கம்மியாக இருக்குது, இதில் வேறு புர்ன்னு ஓடிட்டு இருக்குது. மொட்டைக்காடாக இருந்தால் சேரு ஓட்டிருக்கலாம். போ 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 இருக்குது போ, இந்தானே லெஃப்ட் எடுக்கலாம், மாறிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ பாருங்கள் 2வது சால் ஓட்டுறோம், ஃபினிஷிங் பற்றியில் எடுத்துகிட்டு வருது. எக்கனாமிக்கில் ஓடுது, யாரை கேட்டு வருது, 540 ஓட்டவே முடியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. சரி ஓகே, கூப்பிட்டுட்டாங்க, ஓட்டி தரேன்னு சொல்லிவிட்டோம், வந்துட்டோம், அப்புறம் ஓட்டிகிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. இதே வந்து ஒவ்வொரு நண்பர்கள் வச்சுருப்பீங்க, மல்சர் வச்சுருப்பீங்க. ஆனால் மல்சராக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டோம்னா அப்படியே பவுடர் பண்ணி விடுமில்ல ப்ரோ. உண்மை தானே ப்ரோ, நமக்கு தெரியல மல்சரை பற்றி, ஆனால் மல்சராக இருந்துச்சுன்னா சூப்பராக பவுடர் பண்ணி எடுத்துடும். அப்புறம் இந்த வண்டி ஏன் ப்ரோ பேட்ரி பாக்ஸ் போடலான்னு கேட்குறீங்க, அது டைமாக கொஞ்சம் லிப்பேர் ப்ரோ, அதனால் வந்து பொழுதுறங்கன்னா வந்து சார்ஜ் போட்டு எடுக்கிறேன். அது என்னன்னு கொண்டு போய் கடையில் கொடுத்து ரெடி பண்ணல ப்ரோ. அதை ரெடி பண்ண வாட்டி தான் இதோட பேட்ரி பாக்ஸ் போடணுன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, அந்த ரொட்டாட்ரஸ் கார் மாற்றுற வீடியோ வந்தோம் கொஞ்சம் கிளியராக போடுங்க ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறீங்க.
அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போடுறேன். நீங்கள் கேட்குற வீடியோலாம் போடுறேன் நண்பா. அப்புறம் இந்த கிர்லஸ்கர் கத்தியை பற்றி உங்களோட சொல்ல விட்டுருந்தேன். சூப்பரான லைஃப் ப்ரோ. ஜப்பான் டைவா மாதிரியே வருது. ஒன்றும் இந்த குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதுவும் 160 ரூபா தான், இதுவும் 160 ரூபா தான். எனக்கு வந்து இந்த கிர்லஸ்கரை பிறகு தூரமாக போகணும். டைவா பிளேடு ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்லேயே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதுவும் 160 ரூபா தான், இதுவும் 160 ரூபா தான். ஸோ நாம் இன்னுமே அடுத்த செட்டிலேருந்து டைவா பிளேடே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் நண்பா. சுண்டா ஏய் போய் சுத்தலாமா எதுல? சரி இதுலேயே வா, ஒன்று எடுத்துக்கிறேன், அதுலேயே எடுத்துக்கிறேன். வண்டி லோட் ஆகிறது தெரியுதா ப்ரோ? ஆனால் அந்த டாய்ஸ் போரெல்லாம் அந்த லோடுங்கிற பேச்சுக்கேட இல்லை ப்ரோ. அது போட்டால் கர 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 கரன்னு சுற்றுது. ஆனால் டீசல் நம்ம வண்டியோட 1 லிட்டர் கண்டு அதிகமாக போகுது நண்பா. அதுதான் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இதே இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒடிச்சிருக்கணும். இது பாருங்க, ஒடிச்ச ஒடியில் வளையுது. இந்த பூவை எடுக்குங்காட்டியுமே கொஞ்சம் பார்த்து ஓட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நண்பா. வெயில் இந்த காட்டுது. ஆனால் பொழுது இறங்கினா வருமா அந்த முடிஞ்சு மானம் மழை வர மாதிரி மோடம் போட்டுக்கிட்டு ராடி பண்ணுது. நல்லா பார்த்து பெருசாலி உள்ள பூமிக்கு போகுது. இதெல்லாம் ஓவரா இல்லடா. எங்கடா ஏறி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அங்கே ஒரு தென்னம்பழம் இருக்குது, போட்டு தள்ளிவிடாதீங்க. முடிஞ்சு கட்டிவிடாத. கொசு கடிக்குதா? இந்த இடத்துல பலான மேட்டர் நடந்தது. அதனால தான் அந்த இடத்துல தொட்டையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. விஜயத்துக்கு என்னன்னு தெரில, அங்கங்கே தொட்டையாக இருக்குது. என்ன காரணமாக மாமா இருக்கும்? எல்லாம் போட்டு சாச்சி கிடக்குது சந்துக்குள்ள அப்படிங்கிறான். ஏய் நாய்க்கு இது படுத்து சவுட்டி இருக்கும். உனக்கு தெரியல, விவரம் பத்தல உனக்கு. எதை சொன்னாலும் இடக்கு முடக்காவே யோசிச்சா நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது? முன்ன யார் மட்டும் நானும் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அப்படி புரியுது. உங்களுக்கு அதை பற்றி நினப்பிறக்கவும் தானே டபுள் மீனிங்கில் வருது. போட்டுறாதீங்க. தண்ணலாம் உள்ள போலாம், போட்டு தள்ளிவிடாரா நம்மளே.
ஒரு தென்னம்பழம் இருக்குது. இதில் தென்னம்பழம் எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னே தெரில ப்ரோ. அந்த அளவுக்கு மஞ்சு கோலாக இருக்குது. ரோலானது பாரு எப்படி சுற்றிட்டு பூரா வெறும் புல்லு தான் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் சொட்டைக்காட்டில் விட்டால் தான் அதில் இருக்கிறதெல்லாம் சுற்றிட்டு போக மாட்டேங்குது. ஏடா மாட்டியா உள்ளே ஏறா. நம்மளுக்கு இந்த வண்டியே போதும் ப்ரோ. நிறைய நண்பர்கள் வந்து அந்த டாய்ஸ் போர் 80 HP வண்டி எடுத்துட்டீங்களா நண்பான்னு கேட்குறீங்க. அது டெமோ வண்டி ப்ரோ. நம்ம அந்த வண்டியெலாம் எடுத்து நாம் அதுக்கு டீசல் ஊற்றி சமாளிக்கிற முடிவில் இல்லை ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி வைக்கிற டீசல் விலைவாசிக்கு ஓடுற அவர் கணக்கு இதுக்கே கட்டுப்படி ஆகலை. நாம் எங்கே போய் அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற அளவுக்கு நம்மகிட்ட சைட்டும் கிடையாது. நமக்கு இந்த வண்டியே அதிகபட்சம் ப்ரோ. அதனால் வேறு வண்டி எடுக்கிற தாட்டு ஐடியா முடிவு இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் நான் இல்லை ப்ரோ. இருக்கிற வண்டியை வச்சு நல்லபடியாக ஓட்டுவோம் போதும். இருக்கிற நிலமையை பார்த்தா கத்தி கூட மாற்ற முடியல ப்ரோ. அவ்வளோ ப்ராப்ளம். வாரத்துக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது. இதில் போய் எங்கே போய் மாற்றுறது. அடுத்தது சந்தோஷ் ப்ரோ ஓட்டுறாரு. அவர் எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்கள். ரொட்டாட்டெலாம் ஓரளவுக்கு சந்தோஷம் ஓட்டுவோம் நண்பா. அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. ரொட்டாட்டெலாம் ஓட்டுவோம். கலப்பாயிட்டம் தான் ஓட்ட தெரியல. அடிச்சுட்டு அவனை விட்டுரு காலி பண்ணிவிடுவான். அவன் மூஞ்சை வந்து க்ளோஸ்அப்பில் காட்ட முடியாது ப்ரோ. க்ளோஸ்அப்பில் காட்டினோம்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. ஆனால் வந்து ஓட்டத்தை வேறு சுற்றிட்டு இறங்கி வந்துட்டான். சந்தோஷ் தான் ஓட்டுறார். சைடு பார்த்து ஓட்டுறார். கம்ப்ளைண்ட் 2 கரெக்டாக எடுப்போம். நான் எடுக்கிற மாதிரி நான் ஓட்டுறேன். அடுத்தது ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். துண்டை கிராஸ் ஆடு அது பூச்சி இல்லடா சூளம். எதுக்கு இருந்தாலும் இவ்வளோ ஏறி வரான். அதேங்க அப்பா போவுண்டு அனல் கருகி போயிட மாட்டேங்குது. வண்டி அந்த அளவு திணறுது பார்த்தியா. டெப்த்து எவ்வளோ இறங்கி போகுது பாரு. 540 லோடுனா இவ்வளோ லோடே இருக்காது வண்டிக்கு. இதில் பாதி லோடு கூட இருக்காது. வண்டி அந்தளவுக்கு திணறுதுன்னு. காடு ஈரமாக இல்லைன்னா வச்சுக்க நம்ம எக்கனாமிக்கே யூஸ் பண்ண தேவையில்ல. 540 போதும். காடு ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ப்ரோ. அந்த பக்கம் காடு உணர்ந்துருக்குது, அதனால பிடிச்சி நல்லா வருது. இந்த பக்கம் காடு உணரலையே. போ தென்னை மரத்தை தூக்கி போட போகிறேன். ஓரம் சுற்றி எடுத்து அந்த கோவில் சுண்ட ஓரம் எடுத்து விட. ஓகே நண்பா, ஒரு வழியாக கிட்ட ஓட்டி முடிச்சிட்டோம். தக்க பூண்டை சே நீங்கள் சொல்கிற மாதிரி மஞ்சு கோல் ஓரளவுக்கு இல்லாத மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு அச்சுட்டோம் நண்பா. என்ன டீசல் தான் 5 லிட்டர் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு 1600 RPM ஃபஸ்ட் கியரில் ஓடுது. செகண்ட் கியர் கிடையாது, ஃபஸ்ட் கியர் லோ ஃபஸ்ட்டு. அதுக்கே உள்ளே எவ்வளோ சுற்றிட்டு இருக்குது பாருங்க நண்பா. நான் கடைசியாக வீடியோ க்ளோஸ் பண்ணுமா இங்கேயே பிடுங்கி போடுறானுங்களாம்.
அதை பிடுங்கி போடும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி பிடுங்குறோம்னு பாருங்க. எல்லா காடும் ஒரே மாதிரி இதுக்கு தான் மாட்டாதுன்னு சொல்கிறது. ஒரு சில காடு இப்படியும் இருக்கும், வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். இதுதான் நிலமை, கால சூழ்நிலை இதுதான். அப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தீங்க? நிறையா கேட்டிருந்தீங்க ப்ரோ. அதெல்லாம் இனிமேல் தான் வந்து இன்னும் 2-3 ஐட்டம், இன்னும் 2-3 காடு தேர் இருக்குது, 2-3 உழவு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஓட்டிட்டு கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்ச வாட்டி தான் நீங்கள் கேட்ட டவுட்டெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் கிளியர் பண்ணணும் ப்ரோ. பண்ணுறேன். என்ன ப்ரோ இப்போலாம் வர வர எங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சொல்கிறேன் ப்ரோ. அதே மாதிரி நிறையா நண்பர்கள் கால் பண்ணுறீங்க. நான் லோக்கல் காலே பேச முடியல ப்ரோ. எங்கே ப்ரோ உங்கள்கிட்ட வேறு பேசுகிறது. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு சிம் ஒன்று வாங்கலான்னுக்கிறேன் ப்ரோ. அந்த சிம்முக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதை பேசி அனுப்புங்க. நான் ஃப்ரீயாகிறப்ப வாட்ஸ்அப்பில் அது ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன் நண்பா. ஃபோன் பேசுனா சவுண்டு வருதா? என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் பேசி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பேசி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். கால் பண்ணால் ஒவ்வொருத்தரும் 1/2 1 hour பேசுகிறீங்க நண்பா. என்னால் முடியல. அதில் எனக்கு லோக்கல் காலெல்லாம் ஏகப்பட்ட வெயிட்டிங் வருது. அதனால் என்னால் அதுக்கு வந்து நிறையா பேர்த்தோட காலை எடுக்க முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மையான காரணம். இன்ஸ்டாகிராம் வந்தால் நம்பர் கொடுத்துட்றேன், நிறையா பேர் கூப்பிட்றீங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு வந்து அது இது ஓட்டிகிட்டே இருக்கிறோமா நண்பா, அதனால் டைமே கிடைக்கல. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. விரைவில் ஒரு சிம் ஒன்று வாங்குகிறேன், பிடிச்சி வாயில் போட்டுக்கா. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஒரு சிம் ஒன்று வாங்குகிறேன், அதுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அதில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் நண்பா. அதையும் முடியாத பட்சத்துக்கு நானே உங்களுக்கு கூப்பிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஃபோன் பண்ணால் எல்லோரும் ஒரு ஆசம்பளம் இது எப்படின்னா இது எப்படின்னா இது எப்படி பண்ணுங்கண்ணா, இல்லைனா இது எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னு நல்லா டவுட் கேட்குறீங்க, அருமையாக கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தப்பு இல்லை. ஆனால் வந்து எனக்கும் இங்கே வேலை இருக்குது நண்பா. அதனால் என்னால் அது கால் பண்ணி அட்டன் பண்ண முடியல. என்னன்னா நீங்கள் கால் பண்ணால் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சில நண்பர்கள் நினைப்பீங்க. அதுக்கு உண்மையான காரணம் இது தான் ப்ரோ. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கமெண்டில் கேட்டதெல்லாம் நான் அதெல்லாம் நினைவில் தான் வச்சுருக்கிறேன். அதெல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கண்டென்ட்டாக உருவாக்கி தரேன் நண்பா. எக்கனாமிக்கில் ஓடுறதுனால காடு வேறு ஈரமாகறதுனால வண்டியை போட்டு மெல்லுது. இந்த ஒரு 1/4 மணி நேரம் முள்ளக்குது ஓட்டிட்டா போதும். சவுண்டு வந்துருச்சா? ஒரு குச்சி ஒன்று மரத்தையாக ஓடிச்சிட்டு அவ்வளோதான் ப்ரோ. டீசல் வேறு லோ ஃபீல். நான் 10 லிட்டர் தான் ஊற்றிட்டு வந்தேன், 1.5 மணி நேரம் தான் ஓடிக்குது. லோ ஃபீல் ஆயிடுச்சுங்கிறான். அதனால் முள்ளு கீழே விழுந்து போச்சு ப்ரோ. இதுக்கு மேலே வந்து நம்ம கேஜை நம்ப முடியாது. ஒரு குச்சி ஒன்று விட்டு பார்த்து தான் தீர்ச்சோம். வளர்த்தி அங்கே தேங்க வளர்த்தி ஓடிச்சிட்டோம். காடு பத்தனை ஈரம்பா. இது காட்டுக்காரங்க இருந்தால் 2 நாள் கழித்து ஓட்டினாங்கன்னா அவர் என்னங்குது, மழை வந்துட்டா என்ன தம்பி பண்ணுறது, முத்தி போச்சுன்னா நீங்கள் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிவிடுவீங்களே அப்படின்னு. வேறு வழியில் எப்படியோ ஒன்று மஞ்சு கோலை காய்ச்சிட்டு போ அப்படின்ட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை, டீசல் போனாலும் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நண்பா. தூக்கிட்டு நாளைக்கு காலேஜ் போயிடுவார். அப்புறம் நாமளே தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆஃப் பண்ணாத வண்டியா அப்படியே சாவி எடு.
பிச்சு விட்டு பார்க்குற நிலைமை ஆகி போச்சாடா. போதும். கொடுங்கடா, இவ்வளோ இருக்குதுடா, இவ்வளோ இருக்குது. ஓடு ஓடு ஓட்டு. அது வந்ததை டைம் வேலை செய்யணும்னு சவுண்ட் வந்துருக்குது. அது வந்து இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமே. அது ஒரு செகண்ட் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. லைட்டு பேட்ரி சார்ஜ் இல்லைன்னா 10 நிமிஷம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், தெரியுமில்ல. அப்புறம் ஓகே நண்பா, ஒரு 4-5 டீசல் அதானே பார்த்தேன். 10 லிட்டர் ஊற்றி 2 மணி நேரம் கூட ஓடலன்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ டீசல் குடிக்குது அப்படின்னு பார்த்தேன். ஏன்டா ஏன்கிட்ட சொல்ல மாட்டீங்களாடா? அதான் அங்கே போகுது பாடுறா. ஏன் நான் கீழே நிற்கிறவனோட ஒரு வாரத்தை சொல்லாது நீங்கள் பாட்டில் ஓட்டுற போகிறீங்க. அடாடே அங்கே எதுக்குடா ஏறுனீங்க? சரி போங்க, பிடிச்சி வறுத்துட்டுருக்கலாம்ல, பிடிச்சி வறுவல் போட்டிருக்கலாம்ல. அந்த இடத்துல இருக்குது ப்ரோ, அது பாட்டில் போயிட்டு போகுது பாவம். நல்ல அது வெசலடா போடா. அப்பா ஒரு பச்சை பாம்பு ப்ரோ, இவ்வளோ பச்சையில் வந்து ஒரு பச்சை பாம்பு இருந்துருக்குது ப்ரோ. அது எப்படி என்றைக்குமே வண்டியில் ஏறாது, குதிச்சுட்டு காலுக்கே போயிருச்சான் நண்பா. அப்புறம் எதுக்கடா அடப்படலாம் இறங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பச்சை பாம்பு மாமா அப்படின்ட்டானுங்க. ஒரு இறங்கி அது இறங்கி போயிடுச்சு, அது தனியாக போயிடுச்சு. அதே ஏன்னா இவ்வளோ பச்சை ஆகிறதுனால அது பச்சை பாம்பு இதில் வாழ்கிறது தப்பு இல்லையே. ரொட்டாட்டில் மாற்றிருந்தா பவுடர் ஆகிருக்கும். அது எப்படியோ ஒன்று அப்படியே தலையை நீட்டு வண்டியில் ஏறிக்கிச்சு. வண்டியில் ஏறி சுற்றிட்டு காலுக்கிட்ட போயிடுச்சு. பச்சை பாம்பு கடிச்சா விஷமா ப்ரோ? விஷம் இல்லையா? எங்கள் ஊரில் விஷம் இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. அந்த பச்சை கலரில் சுண்டோரிலோட சின்னதாக இருக்கும்ல வளர்த்தியா, அது கடிச்சா விஷமா விஷம் இல்லையான்னு என்னென்னு கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என்றைக்குமே வண்டியில் பாம்பு ஏறுறதில்லை, ஆனால் இன்றைக்கி ஏறிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தக்கப்பூண்டு இருக்குது, வண்டி டாப் ஒயர் இருக்குது, அதனால் அது எப்படி ஒன்று ஏறிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, வெற்றிகரமாக முடித்து விட்டாச்சு. எல்லாத்தையும் சாய்ச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்படியே தென்னை மர சந்தில் இப்படி ஓரமாக இப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படி ஒன்று போய் ஓட்டிகிட்டு ஓடிட வேண்டியதான் ப்ரோ. வெளியே போயிட்டு எவ்வளோ அடி இருக்குது, அது எப்படி பிடுங்குறானுங்கன்னு பாருங்கள். கடைசி அதை ஒரு வீடியோ கிளிப்பில் காட்டுறேன். பொழுதே ஆகி போச்சு, இந்த வெயில் மட்டும் விட்டு தொலைய மாட்டேங்குது. ரஸ்க் எடுக்கிறதுல நான் எதுக்கடா அதை குட்டை கூட்டி வைக்கிறேன் இவன் காண்டா. பச்சை பாம்பு இருந்து பயமே ஆகி போச்சா நண்பா. நீ உங்கள் கிட்ட அப்படி வந்துருக்கணுமாம்மா. இப்போ நீங்கள் வேறு பயமே இல்லாத கீழே நிற்கிறீங்களே அப்படின்னு. அது பாட்டில் அது போகுது, நாம் என்னமோ அதையே டிஸ்டர்ப் பண்ணோம். அதோட வாழ்க்கையை வாழ்விடத்தை நம்ம அழிச்சிட்டோம். அதனால் அது கோவத்துக்கு கடிச்சு ஏதாச்சும் ஆயிருமான்னு தெரில. ஆனால் அதை பற்றி தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. பச்சை பாம்பு கடித்தா விஷமா விஷம் இல்லையா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பச்சை பாம்பு கடித்தா விஷமா விஷம் இல்லையான்னு அறுதியாக நமக்கு தெரியாது.
அது விஷம் இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் தட்டி விட்டு போவோம் ப்ரோ, தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் சுத்தமாக ரோல் ஆகிடுச்சு. இதை வேற பிடிங்கி தொலைணும், அதுதான் இப்போ மேட்ரு. ப்ரோ ஆ ஓடிட்டு போயிடலாம். வேறு டீசல் கம்மிஞ்சு போச்சுக்கோமா, டீசல் குறைஞ்சி போச்சு. ஓடுண்டா, இன்னொரு 3/4 மணி நேரம் வண்டியில் இருக்கிற என்ன ஓட்டுங்கடா பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் அடுத்த சைடு ஓட்டும் போது டீசல் பிடிச்சி ஊற்றிக்கலாம்டா, ஓட்டுங்கடா டே. ஓகே நண்பா, அவ்வளோதான். தென்னை மரத்து இப்படி குறுக்கில் இந்த வாக்கில் வந்து ஓட்டினோம்னா இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அடிபட்டு போயிருந்துச்சுங்களேன். அப்புறம் இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து அவ்வளோதான் ஒடிச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு சால் ஓட்டலாம். ஆனால் அந்த அக்கா காயிட்டோம், இனிமேல் தலைவாக போகுது, அப்புறம் பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தென்னை மரம் சந்தெல்லாம் ஓட்டினா இந்த ஓரம்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் அடிபட்டு போயிடும். இதெல்லாம் நிற்கிது பாருங்கடா, தெரியுதா? இதெல்லாம் நிற்கிதுல, இதெல்லாம் சுத்தமாக அடிபட்டு போயிடும் ப்ரோ. அடிபட்டு போயிட்டா காட்டையும் பார்த்தா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஓகே நண்பா, பார்த்தீங்களா? இப்போ மரத்து கலையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு 2 சுற்று இந்த மரத்து கலையில் இந்தான ஒன்று ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுதா? ஓகே நண்பா, நான் ஒரு விஷயம் வந்து ஃபேஸ்புக்கில் தான் ஒருத்தர் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தார், ஒரு நண்பர் பாவம். அவர் வந்து மகேந்திரா 575 வந்து சர்பஞ்ச் மாடல்னு நினைக்கிறேன். அந்த வண்டியில் வந்து என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுனா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தார். அதில் வந்து பவர் ஸ்டேரிங் பம்பு லாக் ஆகிடுது ப்ரோ, நாங்களும் மெக்கானிக் வர சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் கரெக்டான மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, ஃபஸ்ட்டு ஃபில்டரை செக் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுதான் உண்மையான ரீசனு. பம்புலாம் போயிருக்காது. இப்போ நேற்றா என்றைக்கோ பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸை. அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஹைட்ரோலிக் பம்பையே செட்டாக மாற்றிட்டார். அவரு எத்தனை இடம் தான் லோக்கல் மெக்கானிக்கை வச்சு பார்ப்பார். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது ப்ரோ, ரைட்டாக தப்பான கரெக்டாக சொல்கிறேன் பார்த்துக்காங்க. நான் வந்து 575 2011 மாடல் எனது. இதை வரலாம் ஸ்டேரிங்கு கம்ப்ளைண்ட்டு வந்ததே கிடையாது ப்ரோ. அந்த ஸ்டேரிங் உங்களுக்கு லாக் ஆகுது, இதுக்கு என்ன மெயின் ரீசனு, நல்லபடியாக வந்து உங்கள் பம்புக்கு ஆயில் போகலன்னு அர்த்தம். ஆயில் போகாதுக்கு 2 மெயின் காரணம் தான். ஒன்று, ஒரு மூலம் இருக்கும் பாருங்கள், அந்த வளர்த்தி ஃபில்ட்ரு, கருப்பு ஃபில்ட்ரு, அது சோக்காயிருக்கும். அப்புறம் அதை மாற்றி எனக்கு திரும்பியும் வந்து ஸ்டேரிங் ஸ்டக் ஆகுது ப்ரோ, விட்டு திரும்புது அப்படின்னீங்கன்னா, அடியில் கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஃபில்ட்ரு ஒன்று போகும் பாருங்கள், வால் ஃபில்ட்ரு, இரும்பு ஃபில்ட்ரு. அந்த ஃபில்ட்ரை மாத்திர ஃபில்டர்லாம் இல்லை, அது ஒன்லி கழட்டி உள்ளக்கிற இரும்பு தூள்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அது இரும்பு ஃபில்ட்ரு. அது சுத்தமாக டீசலாக பெட்ரோலோ சீமனே எதையோ ஒன்று ஊற்றி வாஷ் பண்ணி அதுக்கு ஒரு பேக்கிங் தான் வரும், 10 ரூபா பேக்கிங்கு. அந்த பேக்கிங் ஒன்று மாற்றினீங்கன்னாவே போதும். போட்டு திரும்பியும் வந்து ஓட்டுங்க. திரும்பியும் அதே கம்ப்ளைண்ட் வருதுன்னா, உங்கள் தொட்டியில் இருக்கிற ஆயில் வந்து ஏகப்பட்ட டஸ்ட்டோடு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இரும்பு துகளோடு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தொட்டியில் இருக்கிற ஆயிலை மாற்றிடுங்க. பம்பெல்லாம் மாற்றாதீங்க நண்பா. பவர் ஸ்டேரிங் பம்பெல்லாம் அவ்வளோ திடீர்னு வீக்கே ஆகாது, தெரியுதா? இந்த மெக்கானிக் 2 ஒருத்தர் பேர் தான் சொல்லி இந்த பம்பை மாற்றிக்கிறாங்க. இப்போ அந்த நண்பர்களுக்கு பாவம் 17,000 ரூபா போட்டு பம்பு மாற்றி திரும்பியும் அதே கம்ப்ளைண்ட் வருதான். அதுக்கு அவர் எதுக்கு அந்த 17,000 ரூபா போட்டு அந்த பம்பு மாற்றணும்? அந்த பம்பெல்லாம் கம்ப்ளைண்ட்டே வராது. உங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் தொட்டியில் 38 லிட்டர் ஆயில் என்னமோ பிடிக்கும், சர்பஞ்சு 575லாம் பிடிங்க ஊற்றிவிட்டு 16,000 என்னமோ தான் ஆயில். 16,000 16,000 கூட இல்லை, 7,000 14,000 5,000க்குள்ளே தான் ப்ரோ வரும். எத்தனையோ கம்பெனி வெட் பிரேக் ஆயில் வந்துடுச்சு. பிடிங்க அஞ்சுவிட்டு புது ஆயில் மாற்றி ஃபில்டர் ஒரு செட்டை மாற்றி விட்டிங்கன்னா ஹைட்ராலிக் கம்ப்ளைண்ட்டு வராது. அதை விட்டுட்டு நீங்கள் பம்பை பிரிக்கவும் அதை பிரிக்கவும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தொட்டியில் இருக்கிற ஆயிலை செக் பண்ணுங்கள். அடுத்து ஃபில்டர் ஐட்டத்தெல்லாம் பாருங்கள். அதுவும் அரசு அவ்வளோங்க. அது வச்சதுக்கு கடைசி கட்டத்துக்கு தான் வந்து பம்பில் கை வைக்கணும். ஆனால் அந்த நண்பர் பாவம் இப்போ எப்படியும் வந்து மகேந்திராவது அது டூயல் ஆக்டிங் பம்பு 2 சோடியாக தான் வாங்கி போட்டுக்கிறாரு. ஏன்னா விவசாயி கருவியாக விவசாயி முத்தா ஏதோ ஒரு சேனல்காரர் பாவம். அதனால் வந்து
அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. டேரையும் கடிக்குதாலோ ஸ்டக் ஆகுதாலோ முதல்ல ஃபில்டரை எடுத்து செக் பண்ணுங்கள். ஃபில்டரை எடுத்து செக் பண்ணி திரும்பியும் ஜோக் ஆகி பம்பில் ஆயில் வரல ப்ளோ இந்தான ஆயில் வரலன்னா உடனே திரும்பியும் வந்து மெயின் செக்ஷன் ஃபில்டரை கழட்டி பாருங்கள். அது திரும்பியும் ஜோக் ஆகிருக்குதுன்னா அது வேறு வழியே இல்லை. உங்கள் ஆயிலில் ஊறுப்பட்ட டஸ்ட் இருக்குது, இல்லைனா தொடையில் இருக்கிற ஆயிலெலாம் பிடிங்க. சுத்தமாக ரொம்ப டஸ்ட்டோடு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா புது ஆயில் ஒரு 4 லிட்டரை வாங்கி ஊற்றி திரும்பியும் வந்து அழைச்சி விட்டு வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே பிடிங்கி விடுங்க. அப்போ தான் பிடிங்கி விட்டிங்கன்னா எல்லா டஸ்ட்டும் வந்து ஆயிலில் வந்து சர்க்கிள் ஆகிருக்கும். வண்டி ஓடிட்டு ஆஃப் ஆகி கூலிங் ஆன வாட்டி பிடுங்கினீங்கன்னா அந்த இரும்பு தோடெல்லாம் கீழே போய் பாடியில் அடங்கலாகி போயிடும். நீங்கள் அப்போ பிடிங்கி விடுறது வந்து வேஸ்ட்டு. என்ன கேட்டால் வண்டி ஓடிட்டு இருக்கும் போதே ஓட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுறீங்களா, ஓட்டிட்டு வந்ததையும் அடிநட்டை கழட்டி விட்டு லூஸ் விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஆயில் இருக்கிற துகள்கள்லாம் கீழே போய் இறங்கங்காட்டியும் பிடிங்கி விட்டிங்கன்னா எல்லாம் ரிட்டர்ன் வெளியே வந்துடும் நண்பா. அதனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன இதை பண்ணுங்கள். ஹைட்ராலிக் கம்ப்ளைண்ட்டாக வராது. என்ன கேட்டால் அதை விட்டுட்டு இந்த மெயின் ஃபில்டர்லாம் மாற்றாதீங்க பாவம். நான் சொல்கிறது இந்த பழத்துக்கு கருப்பு ஃபில்டர் இதெல்லாம் இதுவும் அடியில் ஒரு மெயின் இரும்பு ஃபில்டர் வரும். அது ஃபில்டர்லாம் மாற்ற முடியாது. அது ஒன்லி கழுவி போடுறது தான். இந்த 3 பண்ணினா போதும், கண்டிப்பாக ஆயில் ஏறும், பம்புக்கு போகும், அது ப்ரெஷர் தள்ளும். மேக்ஸிமம் யாருமே வந்து பவர் ஸ்டேரிங் பம்பு மாற்ற மாட்டாங்க. இந்த ஜாண்டியரில் அப்படி தான் மாற்றுவாங்க. அதுவும் அதே மாதிரி ஃபில்டர் கம்ப்ளைண்ட் தான். பம்பெல்லாம் ஓஞ்சி போயிடாது அவ்வளோ திடீர்னு. இன்றைக்கெல்லாம் வந்து ஹெவி மாடல் பம்பு தான் எல்லா வண்டிக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தொட்டியில் இருக்கிற ஆயிலை மாற்றுங்க. இதே கம்ப்ளைண்ட்டு தொடர்ந்து வந்துடுதுன்னா தொட்டியில் இருக்கிற ஆயில் மாற்றினீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் ப்ரோ. ஓகே நண்பா, நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு கொஞ்சம் தெரிஞ்சால் அதை கமெண்டில் தட்டி விட்டு போவாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஓகே நண்பா, எப்படி இருந்தால் மஞ்சள் கோல் காட்ட எப்படி சுத்தமாக கரண்ட் விட்டோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இன்னொரு 3 சுற்று ஓட்டி விட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மஞ்சள் கோல் வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை வேறு தூரம் உட்காந்து பிடுங்கணும். பிடிங்கி விட்டு கூட்ட பார்த்து போக வேண்டியதான் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான். எல்லாம் ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. கடைசி சுற்று அது ஒத்தவடியாக போய் மாட்டிக்கிச்சு. அது சுற்றி போய் வந்தால் திரும்பியும் 5 நிமிஷம் ஆயிரும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ரிவேர்ஸில் போகிறான். போடுவீங்கடி பிரேக் போடுறான், வண்டி முன்னாடி தூக்கி விழுவுது. ஓகே நண்பா, இது கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம் ஓடி போச்சு ப்ரோ. நாங்கள் 1 மணி நேரம் தான் வரும்னு நினச்சி வந்தோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. செகண்ட் கியரே மாற்ற முடியல. இதான் அந்தளவுக்கு ஓட்டியும் ப்ரோ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ரோல் ஆகி போச்சு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ போய் அந்த ரோல் ஆனதெல்லாம் அருவாள் போட்டு நாங்கள் எடுத்தான் ஆகணும். என்ன பண்ணுறது, அப்புறம் அறுத்தான் ஆகணும். யாரை சொல்லி என்ன பண்ண முடியும்? இப்போ தான் வந்து 3rd கியர் போட்டு வரோம். சரி, இதுக்கு மேலே ஏன்னா கொஞ்சம் காடு காஞ்சிருந்தா 2வது ட்ரிப் அடிக்கும் போது உள்ளக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் ப்ரோ. காடு காயில் அப்புறம் என்ன பண்ணுறது? அவன் வெளியே வரட்டும், வண்டி நிறுத்தின வாட்டி நான் அதை காட்டுறேன் பாரு என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. அவ்வளோதான், வெளியே வரப்போகுது. இதில் கொஞ்சம் இந்த வரலில் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் இப்போனாச்சும் போயிருமான்னு. ஏன்டா இருக்குடா சுண்ட பின்னாடி டோர் வளைஞ்சு போயிடும். அதில் கூட விட வரல. ஓகே நண்பா, இது மாதிரி இடத்துல தான் வந்து ஒவ்வொரு நண்பர்களை தூக்க விட்றாங்கல்ல. அப்போ வந்து வண்டி எந்த பக்கம் இழுக்குதோ அதுக்கு ஆப்போசிட் பிரேக் அடிக்கணும். அதனால அந்த மட்டையை தாண்டி விடு. இந்தாண்ட விடு, ஓரமாக இரு. ஒரு நிமிஷம் பார்க்கட்டும் அலறம். ஓகே ப்ரோ, பாருங்கள் என்ன கண்டிஷனில் நம்பி போய் கிடக்குதுன்னு. இந்த பிள்ளைல விட்றோம். இப்படி ஓரமாக ஓட்டி விட்டுட்டு போ.
அம்மா அந்த பக்கம் போவாது. என்னால் கொஞ்சம் தள்ளி வா. என்னால் கொஞ்சம் தள்ளி வாடா. என்னால் கொஞ்சம் தள்ளி வாடா. போது விட. இதுக்கு மேலே அறுத்தா ஆகணும். போ தூக்கு. இதெல்லாம் அறுத்தா ஆகணும். போகலாம். அங்கே போவேன், மேட்டுக்கு போவேன். ஓகே நண்பா, இப்போ நாங்கள் வீட்டில் அறுத்து வரோம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல்.